அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மத் வபாரிக் வசல்லிம் அலைஹி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் என்பது எல்லா நபிமார்களும் செய்திருக்கிறார். எந்த நபியாக இருந்தாலும் திருமணம் செய்யாத நபியே கிடையாது. ஏனென்று சொன்னால், திருமணம் என்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் திருமணத்தை சொல்லுகிற பொழுது லி தஸ்குன இலைஹா, நீங்கள் அமைதி பெறுவதற்காக நாங்கள் திருமணத்தை கடமையாக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் ஒரு சில ஆயத்துகளில் சொல்லி காட்டுவார். ஆனால் இப்போ உள்ள திருமணத்தில் அமைதி இருக்குதா அப்படின்னா இல்லை, டென்ஷன் தான். கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நல்லா இருப்பார், ஜாலியாக. கல்யாணம் பண்ணார்னா அவருக்கு என்ன ஆயிடுது, பிரச்சனை ஆகிடுது. ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இதில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த உலகத்தில் திருமணம் 4 விஷயத்துக்காண்டி முடிக்கப்படுது. ஒன்று அழகுக்காக வேண்டி முடிக்கப்படுது, இன்னொன்று அந்தஸ்துக்காக வேண்டி முடிக்கப்படுது, 3வது பொருளுக்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி, 4வது தீனுக்காக வேண்டி. எனவே ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, ஃபதுஃபிர் பி தாத்தி தீன், தீனுடைய பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இந்த 3 முன்னாடி சொன்ன 3ஐ விட தீனியத்தான பெண்ணு ரொம்ப நல்லா இருக்கும் என்று அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ இன்றைக்கி பெண்ணை பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ வசதி இருக்குது, இதைத்தான் நம்ம பார்க்குறோமே தவிர அந்த பெண்ணிடத்தில் தீன் இருக்குதா, தொழுகை இருக்குதா, நோன்பு இருக்குதா, குர்ஆன் ஓத தெரியுமா, நல்ல ஒழுக்கமான பெண்ணா என்றுகோ இன்றைக்கி யாருமே பார்க்குறது. ஒரு வீட்டுக்கு போகிறாங்க பொண்ணு பார்க்க, உடனே என்ன உங்களுக்கு எத்தனை பெண்ணு, எத்தனை எவ்வளோ சொத்து இருக்குது, என்ன செய்வீங்க, இதை தான் கேட்குறாங்க. அந்த பொண்ணு நல்லா இருக்கா, அழகாக இருக்கா, சிவப்பாக இருக்கா, ஒல்லியாக இருக்கா, வந்து மாப்பிள்ளை சொல்லிடுறப்பா, பொண்ணு பார்த்தா நல்லா இருக்குப்பா, கட்டிக்கப்பா. மாப்பிள்ளை நல்லா வெயிட்டாக இருக்காருப்பா, 100 கிலோ வெயிட்டு, என்ன நல்லா தருவார், வீடு 10 வீடு இருக்குது, 5 கார் இருக்குது, இதைத்தான் சொல்கிறோமே தவிர நாளைக்கு கல்யாணம் பண்ணி பிரச்சனை ஆகிட்டா இதெல்லாம் வரப்போகுதா, எல்லாம் தப்பிக்கிடுவாங்க. அப்படி தந்தாலும் எல்லாம் போயிடுமா இல்லையா? அப்போ தீனு தான் மிக முக்கியமானது. அதற்கு பிறகு இது தன்னால் வந்துடும். ஒரு பிறகு தீன் இருக்குது, மால் இருக்குது, பிரச்சனை இல்லை. அழகு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, தீன் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் தீனு மட்டும் இருந்தாலே வாழ்க்கைக்கு போதுமானது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். நபிமாருடைய மனைவி கூட ஏடாகுடமாலாம் இருந்திருக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவி ரொம்ப கெட்ட பெண்மணியாக இருந்தாங்க. ஆனால் நல்ல நபிமாருடைய மனைவி எல்லோருமே சாலிகா இருந்தாங்க. ஒரு சில மனைவிமாருடைய மனைவிகள் இந்த கெட்டவளாக இருந்திருக்காங்க என்பதையும் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. எனவே இதை எப்படி சரி செய்ய முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை பற்றி சொல்லுவாங்க, அந்நிகாஹு மின் சுன்னத்தி, என்னுடைய வழிமுறை என்று பெருமானார் மார்த்தட்டி சொல்லுவாங்க. எல்லாமே ரசூலுல்லாஹி வழிமுறை தான். தொழுகிறோம், அது மாதிரி சலான் சொல்கிறோம், தராவி தொழுகிறோம், எல்லாமே ரசூல் வழிமுறையாக இருந்தாலும் நிக்காவை மாத்திரம் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னது காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் திருமண வாழ்க்கையில் ஒரு ஜென்டில்மேனாக வாழ்ந்தார். எந்த ஒரு குறையும் வைக்கல ரசூலுல்லாஹ். எந்த நபிமார்கள், எந்த மனைவிமார்களும் ரசூலுல்லாஹ் சரியில்லை அப்படின்னு சொன்னது கிடையாது. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி இருந்தாங்க. ரசூலுல்லாஹை பொறுத்தவரையில் ஒரே ஒரு திருமணம் மட்டும்தான் கன்னி பெண்ணை திருமணம் செய்தார். ஆயிஷா நாயகி மட்டும். நம்ம எல்லாருமே விதவைகள் தான். 2வது திருமணம் தான் எல்லாருமே. பாக்கி எல்லாருமே 2வது திருமணம் தான். ஆயிஷா நாயகி மட்டும்தான் ஃபஸ்ட்டு திருமணம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வயசாகிடுச்சு அவங்களுக்கு. ரொம்ப ஆள் தடியாகவும் இருப்பாங்க, கருப்பாகவும் இருப்பாங்க.
ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சொல்லுவாங்க, யார சொல்லா எனக்கு வயசாயிருச்சு, நான் ஒதுங்கிக்கிறேன், நீங்கள் என்னுடைய இரவை ஆயிஷா நாகி வீட்டில் போய் நீங்கள் கழிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரசூல்லா பாருங்கள், கிளவியாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் ஒவ்வொரு நைட்டும் ஒரு வீட்டில் போய் தங்கணும். அதான் இஸ்லாத்துடைய மரபு. அந்த அடிப்படையில் போகின்ற பொழுது தான் அந்த அம்மா அனுமதி கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரு சில சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, பேசிக்கிறாங்க, ஏன் அந்த அம்மா தான் ஒன்றும் வேலைக்கு ஆகலையே, கழட்டி விட்டுருங்க, தலாக்கு சொல்லிடுங்க. இது கேள்விப்பட்ட அந்த அம்மா அழுதார். சௌதா ரலியல்லாஹு சொன்னாங்க ரசூல்லாட்ட, யார் ரசூல்லா, நான் ஒன்றும் ஆகாதவள் தான், முடியாதவள் தான், ஆனால் என்னுடைய மையத்து இந்த வீட்டிலேருந்து போகின்ற பொழுது நபியுடைய மனைவி என்ற பெயரோடு போக வேண்டும் யார சொல்லலாம், ஆகவே நீ உற்றாதீங்க யார சொல்லாண்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டதை நான் வரலாறுலே பார்க்கிறேன். அப்போ ஒரு கணவனுடைய உறவு என்பது எவ்வளோ முக்கியமானது என்பதை பெண்கள் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, பார்ப்பாங்க, புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதே போல் நாமும் அவருடைய கடமைகளை சரிவர செய்கிறது இல்லை. நம்முடைய கடமை என்ன, அவருடைய கடமை என்ன, இந்த ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சண்டை என்பதே வராது. சண்டைக்கு முதல் காரணம் தெரியுமா, அதிகமாக பேசுவது தான். ரசூல்லா பேச சொன்னாங்க, சந்தோஷமாக பேசுங்க. இவர் பேசிக்கிட்டே இருக்கும், கேட்பார், உங்கள் அத்தாவுக்கு எவ்வளோ சொத்து இருக்கும், ஒரு 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு வருமா, அது விற்றா எவ்வளோ போகும், கோடிக்கணக்கில் போகுமா, ஏங்க இதெல்லாம் கேட்குறீங்க, இல்லை உங்கள் அத்தாவுக்கு வயசாகிட்டு போகுது இல்லை, மூத்தாயிடுவார்ல, போய்த்தாட்டா உனக்கு ஒரு பங்கு வரும்ல, எனக்கு வரும்ல அப்படிங்கிறது. அந்த அம்மா சும்மா இருக்குமா, எங்கள் அத்தா மூத்தா போய் உங்களுக்கு சொத்து வரணுமா அப்படி போய் அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க அத்தாட்ட சொல்லி அந்த பிரச்சனையாகி, இது தேவையில்லாத வேலை. அவர் மூத்தா போனால் சொத்து ஒன்று வரத்தான் போகுது, கொண்டாட்டிக்கு வரத்தான் போகுது. இப்போ பாருங்கள், பேசுறதுல கூட ஒரு நளினத்தை நாம் கையாள தெரியல. ஏற்கனவே கூட நான் ஒரு சம்பவம் ஒன்று சொல்லியிருக்கிறேன். யாரை பேசினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனது புண்படும்படி பேச மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் யாராவது ஒரு தவறு, என்ன அப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அப்படிலாம் கத்த மாட்டாங்க. அப்பா செய்யாதப்பா, நீ நல்ல மனுஷனை செய்ய, அப்படி செய்கிற அப்படி ரசூலுல்லாஹ் பண்பாகத்தான் அனைத்து மக்களிடத்திலையுமே பழகினார்கள். மனைவிட்டையும் பழகினாங்க, மற்ற மக்கள்கிட்டையும் பழகினாங்க. ரசூலுல்லாஹ் யாரையும் திட்டினார்கள் என்ற வரலாறை நீங்கள் பார்க்க முடியாது. கடைத்தெருவிலே கூச்சல் போட்டார் என்ற வரலாறை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நளினத்தை கையாண்டார்கள், இலகுவை கையாண்டார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடியும். ஆயிஷா நாய்கிட்ட கேட்டாங்க, ஆயிஷா நாய்கிட்ட கேட்குறாங்க சஹாபாக்கெல்லாம், ரசூலுல்லாஹ் வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வந்து விட்டால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டு வேலையில். என்னுடைய ஆடை கிழிந்து விட்டால் தாங்களே தைத்து கொள்ளுவார்கள், செருப்பு அறுந்து விட்டால் தாங்களே தைத்து கொள்ளுவார்கள். அதே போல் ஆட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பால் கறந்து குடிப்பார்கள். எப்போ அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லிவிட்டார்களோ பள்ளியை நோக்கி சென்று விடுவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிற ஹதீஸை நாம் பார்க்கணும். அவள் பாருங்கள், ரசூலுல்லாஹ் எப்படி வீட்டு பெண்மணிகளுக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க. ஈருலக தலைவர் ரசூலுல்லாஹ் ஒரு கை தட்டாங்கன்னா 10 சஹாபாக்கள் ஒடியாருவாங்க. என் செருப்பை தைச்சிட்டு வாப்பா, என் துணியை தைச்சிட்டு வா, போய் பாலை கறந்துட்டு வா. சொல்ல முடியும், ஆனால் சொல்லலை. வீட்டு வேலையை தாங்களே செய்தார். இந்த வீட்டு வேலையை செய்கின்ற பொழுது பிரச்சனை குறையும். நீங்கள் நம்ம எத்தனை பேர் வீட்டு வேலையை செய்யணும், நான் என்ன பண்ண பொம்பளையா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம வீட்டு வேலை இப்போ சகுர நேரம், நோம்பு நேரம், அவங்க இஞ்சி சோறு ஆக்குவாங்க, சால்னா சோறு வைப்பாங்க, நம்ம போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, தட்டை எடுத்து கொண்டாந்து வைக்கிறது, சூப்பராக வைக்கிறது, இந்த மாதிரி வேலையாச்சும் நம்ம செய்யலாம்ல, செய்கிறதில்லை. எல்லாம் அவங்க செய்வாங்களா, செலி போட்டோடனே ஏலே ஓலாவ் அதை எடுத்துக்கிட்டு வா, இதை எடுத்துக்கிட்டு வா, கரம்பானி எடுத்துகிட்டு வா, டீ எடுத்துக்கிட்டு வா, சால்னா சுட வச்சுக்கிட்டு வா, என்ன இது குடும்பம் அவனுக்கு தெரியாது. இப்போ அந்தம்மா லேட் ஆகிடுச்சு, சாப்பிட முடியல, அது சாப்பிட சகரியே முடிஞ்சிடும். நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உட்காரமா, இந்த அவங்களுக்கு சாப்பாடை நம்ம கொடுக்குறது, ஊட்டுறது, அவங்க தட்டில் நம்ம சாப்பாடை போடுறது, சால்னாவை ஊற்றுறது, அவங்க நம்மளுக்கு ஒருத்தர் எவ்வளோ இன்பமான ஒரு வாழ்க்கை. சின்ன சின்ன வேலைகளை நம்ம செஞ்சாலே அவங்க நம்மளுக்கு மீது முஹப்பத் ஆயிடுவாங்க, நம்ம அவங்களுக்கு முஹப்பத் ஆயிடும். சண்டை வராமல் இருக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன காரணம், நீங்கள் உங்களுடைய பெண்மணிக்கு உதவி செய்யுங்க. அதே போல் ஒரு பெண் எப்படி இருக்கணுங்கிற ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சொன்னாங்க, கணவன் வந்துவிட்டால்
அந்த கணவனை மகிழ்ச்சியோடு வரவேற்பார். வேலைக்கு போயிட்டு தான் வர்றான் கணவன். 8 மணிக்கு வருவான், 6 மணிக்கு வருவான், 10 மணிக்கு வரும். அவங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வேலையில் இருக்கிறோம். பல டென்ஷனில் வருவோம் நம்ம. அந்த அம்மா என்ன செய்யணும்? தன்னை அலங்கரித்து கொண்டு இன்முகத்தோட ஒன்று நம்ம சலான்னு சொல்லிட்டு உள்ளே போகணும், இல்லை அவங்க கதவை திறந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் வாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் இந்த மேக்கப்புங்கிறது வெளியே போனால் தான் இன்றைக்கி ஆகிப்போச்சு. தாய்மார்கள் நல்லா கவனிக்கணும். மேக்கப்பு வெளியே போனால் பாவம். உங்களை எத்தனை பேர் பார்க்குறானோ, உங்களை பார்த்து ரசிக்கிறானோ அத்தனையும் உங்களுடைய பாவங்கள் நீங்கள் ஏறிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஆனால் வீட்டில் நீங்கள் மேக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் கணவன் பார்த்து சந்தோஷப்படுறான், என் மனைவி பரவாயில்லப்பா, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா, நல்லா அலங்கரிச்சிருக்கா, பவுடர் போட்டிருக்கா, தலையை சீவிருக்கா, பூ வச்சுக்கிறா, எவ்வளோ சந்தோஷம். சண்டையே வராதுங்க. இப்படி செஞ்சாங்கன்னா சண்டையே வராது. பெரும்பாலும் வீட்டில் இதுதான் ஆஃப் பண்ணுறதுக்கு மருந்து, வேறு வழியே இல்லை. நம்மளும் அவங்கள பார்த்தா நல்லா இருக்காமா, என்ன சாப்பிட்டேன், என்ன. ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொன்னால், வீட்டுக்கு வருகிற அந்த கணவனிடத்தில் மகிழ்ச்சியான செய்தியைத்தான் சொல்ல வேண்டும். கவலையான செய்தி, அதிர்ச்சியான செய்தி, ஒரு டென்ஷனான செய்தியை முதல்ல சொல்லக்கூடாது. ஆசுவாசப்படுத்திட்டு தான் நம்ம சொல்லணும். அதே போல் நாம் என்ன செய்யணும்? அவங்களுக்குள்ள கடமை என்ன? அவர்களுக்கு இருப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும், வீடு கொடுக்கணும். சொந்த வீடுனா சொந்த வீடு, வாடகை வீடுனா வாடகை வீடு. சாப்பாடு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அந்தளவு அவங்களுக்கு வருமானத்தில் பங்கு கொடுக்கணும். அவங்களுக்கு துணி வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கணும், கறி வாங்கி கொடுக்கணும், சிலிண்டர் வாங்கி கொடுக்கணும். எல்லாம் நமது பொறுப்பு தான். சிலவங்க பார்த்தா வருமானம் பத்தாத குடும்பமாக இருக்கிறார். இப்படி இருந்தும் கூட சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு சில பேர் வாய்க்குன்னு சொல்லுவாங்க, வருமானமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்படியும் இருக்குது. ஆனால் இது கடமை என்னடா, நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே தான் இந்த திருமணத்தை அல்லாஹ் தஆலா இன்பமானதாக ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் ஒரு துணையாக அல்லாஹ் ஆக்கி அதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? குழந்தை பாக்கியங்களையும் அல்லாஹ் தருகிறான். அந்த பெண் மூலமாக தானே குழந்தை. அதே மாதிரி பெண்ணை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. சிலவங்க ரொம்ப அற்பமாக நினைக்கிறது, திட்டுறது, அடிக்கிறது, பேசுறது, கேவலமாக திட்டுறது. உங்கள் அப்பா என்ன உன்னை வளர்த்தான், உங்கள் அம்மா என்ன வளர்த்தான், இப்படி செய்கிற அப்படி செய்கிற. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பகலில் உன் பொண்டாட்டியை அடிக்கிற, நைட்டில் போய் அவளை கொஞ்சிரி, அவனுக்கு வெக்கமாக இல்லைன்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். எப்படி உனக்கு மனசு வருது? தப்பு செஞ்சால் கண்டி, தவறு இல்லை, அதுக்காண்டி போட்டு அடிக்காத, மாட்டை அடிக்கிற மாதிரி ஹதீஸில் அப்படியே வருது. மாட்டை அடிப்பது போல் நீங்கள் அடிக்கிறது பகலில். நைட்டில் போய் கொண்டாடிக்கிட்ட போறியே, உனக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்கன்னா, ஆண்கள் சிந்தித்து பார்க்கணும். பெண்களை அடிக்கக்கூடியவர்களாக இருந்தால், திட்டக்கூடியவர்களாக இருந்தால் அந்த செயலை நாம் விட்டுவிட வேண்டும். அவர்களை அன்பாக அரவணைத்து நாம் தவறுகளை திருத்துகிற பொழுது கண்டிப்பாக திருந்திடுவாங்க. எங்கள் ஒரு குழந்தையை பெற்று வளர்க்குறதுன்னா சாதாரண விஷயம், நம்மளால் செய்ய முடியுமா? அல்லாஹ் அந்த பொறுப்பு அவளுக்கு தானே கொடுத்துருக்குறான். இந்த 9 மாதம் வயிற்றில் வச்சு அவ்வளோ சிரமம். குழந்தை பெறுகின்ற பொழுது உயிர் இருக்குமா போயிருமான்னு தெரியாது. குழந்தையை பெற்றெடுத்து அல்லாஹ் அக்பர் அந்த குழந்தையை பாராட்டி சீராட்டி அதை பால் கொடுத்து ஆகி வந்து அதை தொடச்சி கழுவி உச்சா போனா எல்லாம் பண்ணி நம்ம நல்லா கொஞ்சுவோம். செல்லம் தங்கம் ஆகி போயிடுச்சு, அந்த அப்படி இப்படி கொடுத்துருவோமா இல்லையா? நம்ம என்னைக்காச்சும் ஆகி கழுவிக்கிறோமா பிள்ளைக்கு? சிலவங்க கழுவுவாங்க, இந்த அம்மா கொண்டு போமா, அந்த அம்மா தான் போய் அசிங்கம் பார்க்காம கழுவு. அதே போல் மனைவி என்பவர் இறுதி வரை நம்ம கூட இருக்கிறார். தாய் என்ன செய்கிறான்? நம்மளை சாராட்டி எல்லாம் வளர்த்து தாரத்திடத்தில் கொடுத்து விடுறார். கல்யாணம் பண்ணி யார்கிட்ட கொடுத்துறாங்க? மனைவிட்ட கொடுத்துறாங்க. நம்ம இருந்தாமா 20 வயசு வரைக்கும் நான் பார்த்தம்மா, எனக்கு வயசாகிடுது, நீ இனிமேல் பார்த்துக்கையம்மா அவனை. அந்த அம்மா பார்க்குது நம்மளை. நம்முடைய அந்தரங்கம் உள்ரங்கம் எல்லாம் யாருக்கு தெரியும்? தாய்க்கு பிறகு தாரத்துக்கு தான் தெரியும். அந்த அம்மாவுடைய உள்ரங்கம் நமக்கு தான் தெரியும், நம்ம மனைவியை பற்றி. இப்போ எவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்தை தந்திருக்கான். அதில் ஏன் விரிசல் வர வேண்டும்? அதில் விரிசல் வருகின்ற பொழுது அதை சரி செய்யணுமே தவிர விரிசலாக ஆகக்கூடாது. ஆனால் சேர்ந்து வாழ முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுதுதான் தலாக்குக்கு செல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதுவும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தலாக்கு சொல்லலாம்,
ஆனால் அந்த வார்த்தை இருக்கிறதே அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம் ஊட்டக்கூடிய வார்த்தை என்று சொன்னாங்க. இன்னைக்கு பஞ்சாயத்து உடனே என்னை தலாக் சொல்லிடுங்க, உடனே ஃபுல்லாக வாங்கி கொடுத்துருங்க, உடனே அதை கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க. அதிகமாக கடையில் விற்கிற மாதிரி பொம்பளைங்கள்லாம் இன்றைக்கி வந்து ஆம்பளை மழவே முடியாதுங்க அவள்கிட்ட, அப்படி இப்படி. கொஞ்சம் யோசிக்கணுங்க. இது வந்து ஹலாலாக இருந்தாலும் அனுமதிக்கப்பட்டு இருந்தாலும் அதை இறுதி கட்டத்தில் தான் நிறைவேற்றமே தவிர எடுத்த உடனே நாம் செய்துவிடக்கூடாது. எனவே தான் நாம் கோபம் வருகின்ற பொழுது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. மனைவிக்கு நம்மளுக்கு பிரச்சனை வருதா, மனைவி விட்டு கொடுக்க முடியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எதனாச்சும் ஒரு பிரச்சனை பேசிடுவோம், ஏதாச்சும் ஒன்று கூட சொல்லிடுவோம், அந்த மாதிரியாச்சும் ஒன்று கூட சொல்லிடும். நம்ம அமைதியாக போயிட்டமாக பிரச்சனை இல்லை. எனவே தான் சொல்லாங்க, பெண்கள் கட்டுப்பட வேண்டும், ஆண்கள் விட்டு கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டோம் நம்ம. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு பயணத்தில் போருக்கு போயிட்டு வர்றாங்க. அன்னை ஆயிஷா அம்மாவும் அந்த போரில் கூட இருக்கிறாங்க. ஒரு இடத்துல தங்குவாங்க. போர்க்களத்தில் வந்து கூடார அடித்து தங்கி அப்படி தான் வருவாங்க, ஒட்டகத்தில் வருவாங்க. வருகின்ற பொழுது ஒரு இடத்துல தங்குகின்ற பொழுது பாத்ரூம் போனாங்க, பெண்கள்லாம் சேர்ந்து போனாங்க. போய் தூரமாக போயிட்டு வரும்போது அன்னை ஆயிஷா நாயகி கழுத்தில் மாட்டியிருந்த அந்த தங்க மாலை காணா போச்சு, செயின். இந்த அம்மா வந்துட்டாங்க, ஒட்டகம்லாம் கிளம்பும் போது எல்லாம் மதீனாவுக்கு கிளம்புறாங்க. வந்து பார்த்தா மாலையை காணும். ஆஹா, மாலையை காணணும்னு சொல்லி யார்கிட்டையுமே சொல்லாமல் இவங்க மட்டும் போய் தேடிட்டு வரலான்னு போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டேன், இருட்டு தானே, இப்போ எந்த லைட் இருந்துச்சு, எந்த பழுப்பு இருந்துச்சு, ஒன்றும் இல்லை. ஆயிஷா அம்மா ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருப்பாங்க. ஒட்டகத்தில் கீழே ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், ஒரு இது மாதிரி கட்டியிருப்பாங்க. அதில் தான் பெண்கள் உட்காந்துருப்பாங்க, ஆண்கள் மேலே உட்காந்துருப்பாங்க. அந்த ஒட்டகத்தை ஓட்டுறவர் என்ன செஞ்சார், ஒட்டகத்தை எழுப்புனார். உள்ளே தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர் வாட்டி கூட்டிகிட்டு எங்கே வந்துட்டாங்க, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா ஆயிஷா அம்மாவை காணோம். அப்போ என்ன ஃபோன் இருந்துச்சா, ஒன்றும் இல்லை. ஆயிஷா அம்மா போய் அந்த இடத்த பார்த்துட்டு வந்து பார்த்தா குறும்பு எல்லாம் கிளம்பிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. என்னடா செய்கிறது, பக்கம் முழிச்சுக்கு நிற்கிறாங்க. பார்த்தா ஒரு சஹாபி வர்றாரு. போர்க்களத்தினுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த குரூப்பு போனது பிறகு இறுதியில் ஒருத்தர் வந்து ஏதாவது பொருளை விட்டுட்டு போயிட்டாங்களா, யாராவது நிற்கிறாங்களா என்று பார்த்துட்டு வரக்கூடிய பொறுப்பை ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பொறுப்பு கொடுத்த சஹாபி வந்து பார்த்தா ஆயிஷா அம்மா நிற்கிறாங்க. பார்த்தா என்ன செய்கிறது, ஒட்டகத்தில் உட்காருங்கன்னாங்க. கொண்டு வந்து மதீனாவில் விட்டுட்டாங்க. உன்னை யூதர்கள் முனாஃபிகள் என்ன செஞ்சிட்டாங்க, பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. என்ன கிளப்பி விட்டானுங்க, ஆயிஷா அம்மாவுக்கு அந்த சஹாபிக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. உடனே ஆயிஷா அம்மா கோபமாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இங்கே வாம்மா, இது உனக்கு வந்த ஒரு சோதனை, இது அல்லாஹ் தான் சரி செய்யணும். யார் சரி செய்யணும், அல்லாஹ் தான் சரி செய்யணும், எனக்கு தெரியாது. அதனால நீ உங்கள் அம்மா வீட்டில் போய் இரு. அல்லாஹ் எப்போ உன்னை சுத்தப்படுத்தி ஆயத்தை இருக்கிறானோ அப்போ தான் நான் உன்னை வந்து கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு அன்னை ஆயிஷா நாயகி அனுப்பப்பட்டார்கள். அன்னையிலேருந்து ஆயிஷா நாயகி அழுது கொண்டே இருந்தார். இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அல்லாட்ட அழுகுறாங்க. ஒவ்வொரு நாளும் பார்க்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களா, ஆயத்தை கொண்டு வருவாங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை போகிறாங்க, வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க, மாமனார் மாமியார் பொண்டாட்டிலாம் பார்க்குறாங்க. ஆயிஷா நாயகி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. ரசூலுல்லாஹ், என்னையை போய் நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்களா, அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லலாமா, என்னையை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அபூபக்கர் சொல்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சொல்லாதாம்மா ரசூலுல்லாஹ், அதெல்லாம் நான் சொல்லுவேன். உடனே பயங்கரமான சத்தம், பயங்கரமான சண்டை நடக்குது. ரசூலுல்லாஹ் அமைதியாக இருந்துட்டாங்க. இறுதியில் என்ன செஞ்சுட்டாங்க, அபூபக்கர் ஒரு அடி அடிச்சுட்டாங்க. நீ பேசாத, ரசூலுல்லாஹ் பற்றி பேசுகிற, நீ அமைதியாரு, நல்ல ஆயத்தை இறக்குவான். எதுக்கு சொல்ல வரேன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே நடந்துச்சு, பெருமானார் அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் முடிவெடுக்க முடியாது, ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் சொல்லித்தான் ஆயிஷா நாயகி கட்டுனாங்க. அதனால அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கான வெயிட் பண்ணாங்க. அது பிறகு ஆயத்து இறங்கியது. அன்னை ஆயிஷா சுத்தமானவர்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்குனா, அது பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா இதனுடைய வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுது. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயங்கள் இவனை வச்சுக்கிறான், அவனை வச்சுக்கிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், இந்த பிரச்சனை இன்றைக்கி வாழ்க்கையில் வந்துட்டு தானே இருக்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும்
உடனே அதை நம்பிடக்கூடாது. என்ன ஏது உண்மையா பொய்யா, யாரும் சும்மா கிளப்பி விட்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தீர விசாரித்து தான் நம்ம முடிவெடுக்கணும். உடனே எடுக்கக்கூடாது. ஏதாவது அவங்க கோபத்தில் ஆத்திரத்தை சொல்லிட்டா கூட நாம் அமைதியாக இருந்து விட்டோம் என்று சொன்னாலே இன்ஷா அல்லாஹ் பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் ஆகிடும். எனவே நாம் நம்முடைய மனைவி நமது பிள்ளையை பெற்றெடுத்திருக்கா, நம்மளுக்கு எவ்வளோ வேலையை செஞ்சு தரா, துணியை துவைச்சி தர்றா, சாப்பாடு ஆக்கி தர்றா, ஏன் அவளை மன்னிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடும். பெரிய பெரிய குற்றம் செஞ்சுட்டாங்கன்னு மன்னிக்க முடியாது. சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது மன்னிச்சுக்கணும். எனவே தான் அல்லாஹ் தஆலா கணவனும் மனைவியையும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை தந்து, நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை தந்து நமக்கு இந்த உலகத்தில் இன்பமாக சந்தோஷமாக வாழ நமக்கு அல்லாஹ் தஆலா வழிவகை செஞ்சிருக்கிறான். நம்ம தினந்தோறும் சந்தோஷமாக இருந்தாலே நோய் வராதுங்க. வாங்குங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அவங்க சொல்கிறது நம்ம அவங்கள பார்த்து நீங்கள் எப்படின்னு கேட்குறது, சாப்பிடுங்கன்னு சொல்கிறது, நீ சாப்பிடுன்னு சொல்கிறது, நம்மளால் என்ன முடியுமோ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது. ஒரு நல்ல பேச்சு கூட என்ன இருக்குன்னு சொன்னால் நன்மை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உடைய மனைவியுடைய வாயிலே நீ சோறை ஊட்டுவது கூட உனக்கு நன்மை என்றார்கள். கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கிற கூட நன்மைன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ஒரு சஹாபி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் இச்சையை தீர்த்துக்கிறதுமா நன்மை கிடைக்கும்? அவர் சொன்னாங்க, அதே இச்சையை தான் வேறு ஒரு பெண்ணிடத்தில் தீர்த்து கொண்டால் அதுக்கு என்ன பேர்? விபச்சாரம், பாவம் அல்லவா? உன்னுடைய மனைவிட்டு நீ போகிறது உனக்கு நன்மை என்று சொல்லி காட்டினார். எவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. எனவே பெண்கள் என்பவர்கள் பலகீனமானவர்கள், நம்மை விட அறிவால் கம்மியானவர்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் நமது கையிலே தந்திருக்கிறான். அவர்களை பக்குவமாக அது ஒரு முறையாக அவர்களை பார்த்து இறுதி வரை அவர்களுடைய வாழ்க்கை துணைவியாக நாம் ஆக்கி நாமும் வாழ்க்கையுடைய துணைவனாக அவர்களுக்கு 2 பேரும் கை கோர்த்து செல்லுகின்ற பொழுது இந்த வாழ்க்கை இன்பமாக மாறும். அப்படிப்பட்ட வாழ்க்கைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு வாழ்ந்து காட்டி நிக்காஹ் என்னுடைய சுன்னத் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சுன்னத்தான நிக்காவை செய்திருக்கக்கூடிய நாம் அனைவர்களும் அப்படி விட்டு கொடுத்து வாழுகின்ற நல்ல வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நிக்கா செய்ய இருப்பவர்களும் நன்றாக யோசித்து சிந்தித்து நல்ல தீனியத்தான ஒரு பெண்ணை திருமணம் செய்து வாழ்க்கையில் எல்லா கயிறு பறக்கத்தோடு வாழுகின்ற நல்ல வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நசீபாக்குவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாகிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.